அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். டாக்டர்களை கடவுளுக்கு சமமாக ஒப்பிடுகிறோம். ஏன்னா டாக்டர்கள் மனித உயிர்களின் காவலர்கள். மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு வியாதிகளை குணமாக்கும் நல்ல தொழிலை கற்று அவர்கள் மனிதர்களை பாதுகாக்கும் முயற்சியில் இருப்பதால் அவர்களை கடவுளுக்கு சமமாக ஒப்பிடுகிறோம். நான் ஒரு டைம் நிமோனியாவில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டி சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு டாக்டர் என்னை எங்கு இதுவரை மருத்துவம் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் இதுவரை தனியார் மருத்துவமனையில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னேன். அங்கே என்னென்ன மாத்திரைகள் கொடுத்தார்கள் அந்த லிஸ்ட்டு வச்சிருக்கலான்னு கேட்டார். ஐயா, அப்போதைய நிலைக்கு என் உடலை செக்கப் செய்து அதுக்கு தகுந்த மாத்திரைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி விவரம் எனக்கு தெரியாது. தாங்கள் இப்பொழுது தகுந்த மாத்திரை கொடுத்து என் உடலை சீர்படுத்துங்கள், செம்மையாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் சொன்ன விளக்கம், பிரைவேட் மருத்துவமனையில் நீங்கள் வாங்கி உட்கொண்ட மாத்திரையின் விவரம் தெரியாமல் நான் எப்படி இப்பொழுது மாத்திரை கொடுப்பது என்று சொன்னார். நான் சொன்னேன், பிரைவேட் மருத்துவமனையில் உடலை ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மாத்திரை கொடுத்தார்கள். தாங்களும் இப்பொழுது ஆய்வு செய்து இப்பொழுது என் உடல்நிலையின் தகுதி எறிந்து மாத்திரை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் இரத்த டெஸ்ட்டுக்காக எழுதி கொடுத்தார். ஒரு நர்ஸிடம் நான் மெதுவாக குத்துங்கள் என்றேன், இரத்தம் எடுக்கும் சிரஞ்சியை. ஆனால் அந்த அம்மா ஏதோ கடமைக்கு வேலை செய்வதைப் போல் என் கையை படக்கு என்று ஊசியை ஏற்றி இரத்தத்தை உறிஞ்சி கொண்டார். உறிஞ்சி அவர் கையில் வைத்திருந்த ஒரு குப்பியில் ஊற்றி கொண்டு சென்றவர் திரும்பி வந்து, சார் மறுபடியும் எடுக்கணும்னு கேட்டாங்க. ஏம்மா இப்போத்தானே எடுத்தீங்களே என்று நான் கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், இன்னொருத்தருடைய இரத்தத்தையும் எடுத்து வந்தேன், பேர் எழுதாமல் விட்டுட்டு அதனால் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, ஒரு நர்ஸோட கவனக்குறைவு நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சும் வேலையாக ஆகிவிட்டது. ஒரு பொறுப்புணர்வு இல்லாத வேலைக்காரர்களால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என்பதை முதலில் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் செவிலியர்களும் மற்ற பணியாளர்களும் மருத்துவர்களும் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். யாரையும் குறை சொல்லும் நோக்கம் எனக்கு கிடையாது. நான் அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டதை இங்கு பதிவிடுகிறேன். பிறகு அந்த நர்ஸு ஒரு பணிப்பெண்ணிடம் ஐயாவை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த நர்ஸு வெளியில் சென்ற பிறகு அந்த பணிப்பெண், ஐயா அரசு சம்பளம் 10ல் சரியான வருமானம் இல்லை, இங்கு வியாதியாக வந்தவர்கள்தான் ஏதோ கருணை மனதோடு ஏதாவது செய்வார்கள், அதில்தான்
எனது பிழப்பு ஓடுகிறது என்றார். அப்பொழுது புரிந்து கொண்டேன், ஏதோ நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று. நானும் என் கையில் உள்ளதை கொடுத்தேன். மறுநாள் அந்த பெண் முதலில் பார்த்த அளவுக்கு பார்க்காமல் இருந்தது. ஏம்மா என்று கேட்டேன். நேற்று நீங்கள் என்னைய கவனிச்சுக்கிட்டீங்க, இன்று என்னைய கவனிக்க மாட்டேங்கிறீங்களே என்றது அந்த அம்மா. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் அரசு சம்பளம் வாங்கி கொண்டு அரசு பணியில் உள்ள பெண்கள், ஆண்கள் இப்படி பொதுமக்களிடம் பணம் வாங்கும் போக்கு தரமற்ற செயல். அரசு வேலை பீத்தல் வேறு. கொஞ்சம் கவனம் கொள்ளவும். எனக்கு அப்பொழுதுதான் புது அனுபவம் அரசு மருத்துவமனைக்கு சென்றது. டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு என் உடல் மெலிந்துதான் போனது. என் உடல் கிட்னி ப்ராப்ளம் ஏற்பட்டதாக மறுபடி டாக்டர்கள் கூறினார்கள். சரி, அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்கள் ஒவ்வொருவரும் தனியாக கிளினிக் வைத்துள்ளார்கள். ஒரு டாக்டர் என்னை கிளினிக்கு வாங்க, உங்களுக்கு சரியாயிடும், அரசு மருத்துவமனையின் பராமரிப்பில் உங்களது கிட்னி அவ்வளவு சீக்கிரத்தில் சரியாகாது என்று டாக்டரே சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே நான் வேறொரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று என் உடலை முழுமையாக செக்கப் செய்த பிறகுதான் தெரிந்தது, அரசு மருத்துவமனையில் கொடுத்த மாத்திரை பவர் அதிகமாக கொடுத்துள்ளார்கள் என்பது. அதனால் என் கிட்னி சட்னி ஆகிவிட்டது என்று அந்த டாக்டர் சொன்னார். அரசு மருத்துவமனையில் அலட்சிய போக்கு அதிகமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பொருளாதார போக்கில் பின்தங்கி இருப்பதால் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இங்கே இப்படி பொறுப்பற்ற டாக்டர்களும் செவிலியர்களும் மற்ற ஊழியர்களும் பணிபுரிகிறார்கள் என்பதை நினைக்கும் போது மனம் கனக்கிறது. ஆங்கு கை நீட்டும் கூட்டம் களத்தில் செம்மையாக இருக்கிறது. அரசு வருமானம் அதிகமாக கொடுத்தாலும் இப்படி பொதுமக்களிடம் புடுங்கும் போக்கு அரசு மருத்துவமனைகளில் அதிகமாக உள்ளது. நான் ஒரு 15 நாள் அரசு மருத்துவமனையில் இருந்துள்ளேன். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவிலியர்களும், பணிப்பெண்களும், பணியாளர்கள் அவர்கள் போக்கில் எப்படியாவது நோயாளியிடம் அதையும் இதையும் சொல்லி உதவுவதாக நடித்து பணம் பிடுங்கும் போக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்ல, பிற அலுவலகங்களிலும் இந்த மாதிரியான அவலப்போக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. அரசு ஒவ்வொரு நபர்களையும் சிஐடிகள் வைத்து கண்காணிக்க முடியாது. அவரவர்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொண்டால்தான் பொதுமக்களின் நிலை மாற்றமடையும். அரசு ஊழியர்கள் இப்படி தரமற்று காசு கேட்கும் செயல் பொதுமக்களை மட்டுமல்ல,
ஒரு தேசத்தையே அவமானத்துக்குள்ளாக்கிவிடும் என்பதை அறியவும் எப்பொழுதும் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்காக பணியாற்றும் நபர்கள். அரசு ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் மக்களின் பணியாளர்களே ஆவார். எப்பொழுதும் நாம் மக்களுக்கான சர்வண்டுகள் என்று மனதில் அழுத்தமாக நிறுத்தி பொதுமக்களுக்கு நன்மை செய்யவும் அரசாங்க வேலைக்கு கௌரவம் அளிக்கும் வகையிலும் அரசு ஊழியர்கள் செயல்பட வேண்டும். நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுதெல்லாம் வாத்தியார்கள் கூட என்னை மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு தான் டீ வாங்கிட்டு வா, வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வா, சிகரெட்டு வாங்கிட்டு வா, அப்படி ஆசிரியர்களே அந்த மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். இந்த மாதிரி தவறான போக்குகள் நாளைய சமுதாயத்தை ஏற்றமிகு சமுதாயமாக்காமல் இழிவுள்ள சமுதாயமாக்கிவிடும் என்று மனம் வருந்தியே இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். ஆம், அரசு ஊழியராகிய நீங்கள் அரசு கொடுக்கும் கௌரவமான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு சிறும் சிறப்புமாய் செம்மையுமாய் மக்களுக்கு பணியாற்ற வேண்டுமாய் வேண்டுகிறேன். நன்றி. ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களது விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.